வணக்கம் மக்களே. ஒரு துயரமான செய்தி. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வியாழக்கிழமை நேற்று இரவு 8 மணிக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் வயதின் மூப்பின் காரணமாக காலமானார்கள். தனது 72வது வயதில் காலமானார். இவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பொருளாதாரத்தில் ஹானர்ஸ் பட்டம் வாங்கியிருக்கார். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பொருளாதாரத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கார். உங்களுக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தப்போ நிதி அமைச்சராக இவர் இருந்து செய்த மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையினால தான் இன்றைக்கி இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்தியா உலக வல்லரசு நாடுகளோடு போட்டி போட்டு நிற்கிது அப்படின்னா அதற்கு காரணம் இவர். மிகவும் அமைதியானவர். இவர் 1932 செப்டம்பர் 26ஆம் தேதி ஒருங்கிணைந்த இந்தியா, தற்சமயத்துக்கு பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாபில் கா அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். சுதந்திரத்தின் போது நடந்த பிரிவினையின் காரணமாக பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய பகுதியில் இவரது குடும்பம் குடியேறியது. பஞ்சாபில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் தனது படிப்பை ஆரம்பித்து பிறகு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி இதிலெல்லாம் படித்தவர். மிக மிக மெத்த படித்த பொருளாதார நிபுணர். இவர் 1982 வாக்கில் அப்படின்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்கார். இந்தியாவிலேயே எந்த பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு இது இவர் கிடச்சிருக்கு அப்படின்னா இவரோட கையெழுத்து ரூபாய் நோட்டில் இருக்கும். எந்த பிரதமரோட கையெழுத்தும் ரூபாய் நோட்டில் இருக்காது. இவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்ததுனால இவருடைய கையொப்பமிட்ட நோட்டுகள் நம்ம பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இந்த பிரதமருக்கு தான். அதே மாதிரி 2004 2014 வரைக்கும் சுமார் 10 ஆண்டுகள் 2 முறை பிரதமராக பதவி வகித்து இந்தியாவை ஒரு முக்கியமான இடத்திற்கு முன்னேற்றியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்து மதத்தை சாராத ஒருவர் பிரதமராக வந்தவர் அப்படின்னா இவர் தான். சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு முதல் பிரதமர் இவர் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணரை, மிக அமைதியான, மிக மனிதாபிமானம் மிக்க ஒரு இவரை மாதிரி பிரதமர் இன்னொரு முறை நமக்கு கிடைப்பார்னு சொல்ல முடியாது. நம்ம இன்றைக்கி நமது நாடு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை இழந்து தவிர்க்கிறது. அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து நாம் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.